வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம 10க்கு 10 அளவுள்ள ஒரு வெட்டிங் பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணதை பற்றி பார்த்துடலாம். இதுதான் வந்து இந்த பேனர் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎம்கே மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சஸ் வச்சுட்டு மாற்றணும் அதை. சரிங்களா? 10 350 ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன். மோடை வந்து சிஎம்கேல வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வந்து நம்ம இதோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னும் ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணணுங்கிறதுக்காக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து ஒரு மாப்பில் நிற்கிறதுக்கான ஒரு ஷேடோஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். பாப்பா ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த அளவில் எடுத்து வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே வந்து ஒரு 3 ஃபோட்டோ, கீழே ஒரு 3 ஃபோட்டோ, 6 ஃபோட்டோ. ஓகேங்களா? ரொம்பவும் ஒட்டி வைக்காமல் ஓரளவு மேலே வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் வந்து மேலே வந்து ஒரு பேக்ரவுண்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு டெக்ஸ்ட்டை வந்து அந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர்ஸ் எல்லாமே நான் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன் இந்த அளவில். ஓகே, அடுத்தது வந்து இந்த இமேஜ் அப்புறம் ஒரு ஷேடோஸ் ஒன்று க்ரியேட் பண்ணது. ஷேடோஸ்லாம் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். தெரியலன்னா நீங்கள் போய் ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். வாரங்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோஸ். ஏன் வரலன்னா இதை வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த இமேஜுங்கிறது நமக்கு வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்ரவுண்டை வந்து சென்ட் பண்ணிடலாம். வந்து ஏதோ சம்திங் எரர் ஆயிருக்கு. ஆட்டோ செலக்ட் மேல் கிளிக்கில் தான் இருக்குது. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் எடுத்து நம்ம இதில் செட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்துடுவேன். பாப்பா ஃபோட்டோ இப்படி வச்சாச்சு. கண்ட்ரோல் T போட்டு இதை சைஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த சைடு பேக்ரவுண்டுக்கு ஓகே, இந்த பேக்ரவுண்டு தான் நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். அதில் அதுக்கு பிறகு ஒரு சில அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டிங் எஃபெக்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறது சொல்கிறாங்க. பேக்ரவுண்டை மட்டும் நான் எடுத்து அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக்ரவுண்டை போயிட்டேன். இந்த ப்ளூ கலர் லேயர்ஸ்க்கு வந்து இதை அப்படியே மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி இந்த லேயர்ஸ் ஏற்கனவே எரேஸ் ஆகி தான் இருக்குது. அதனால் இதுக்கு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. கீழே வந்து இந்த வாரங்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிற அந்த மெசேஜுக்கான சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நம்ம டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஒரு பேப்பர் ஸ்டாக் பண்ண மாதிரி ஒரு இமேஜ். இந்த இமேஜ் தான் அது. அந்த நெட்லேருந்து தான் டவுன்லோடு பண்ணோம் அதை. சரிங்களா? இந்த அளவில் வச்சுட்டு என்டர் தட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
கண்ட்ரோல் டி போட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு லெட்டரை மட்டும் விட்டுட்டு பாக்கி பேக்ரவுண்ட் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு கார்னரில் இந்த அளவில் வச்சுட்டு லேசர் டூல் அடிக்கிற டூலை கிளிக் பண்ணிவிட்டு ரேண்டமாக கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சு கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்துக்கிறேன். எனக்கு இந்த சைடு கொஞ்சம் எரேஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுது, ஏன்னா ஒரு அன்இவனாக இருக்குது. ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிடலாம். ஸ்ட்ரோக் இதை வந்து ஹைலைட்டு மல்டிபிளில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் வச்சதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. நம்ம கொடுத்த ஸ்ட்ரோக் வந்து இந்த இடத்துலையும் தெரியுதுங்கிறதுனால லேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர்ஸ் வச்சுட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் இன்னும் நிறைய சைடுலேயும் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது அது ஸ்ட்ரோக். ஓகே இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர், இதுக்கு வந்து எல்லோ கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு அது சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பிளரு காஷியன் பிளர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பிளர் ஆகிடும். உங்களுக்கு பிளர் ஆன பிறகு நியூ லேயர்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். எல்லோ ஆரஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கிளிக் பண்ணிக்கிறேன். 2 கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப எல்லோ கிளிக் பண்ணிட்டு என்னோட பிளண்ட் மோடை வந்து நான் மல்டிபிள் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு நல்லா டார்க்காக இருக்குங்கிறதுனால ஓகே இது லைட்னிங்கில் இருக்கட்டும். இது வந்து வேறு ஸ்க்ரீன் மோடில் மாற்றிருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது ஒரு லைட்டிங் எஃபெக்ட்டு. இதை வந்து நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணது. கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து சைஸை வந்து குறைக்கும் போது இந்த மாதிரி வரும். இப்போ இதோட மோடு வந்து ஸ்க்ரீன் மோட் வச்சுக்கிறேன். மோடு வச்சுட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். நான் அது வந்து ஒரு டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காக எரேசர் டூல் எடுத்துட்டு மேலே மட்டும் அப்படி இல்லை லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிவிட்டேன். ஓகே இப்போ வந்து நாட்போல் நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட்டு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன டிஃபால்ட்டு பி ப்ரஷ் டூலு அப்படியே ஒரு கிளிக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒரு கிளிக். இது அப்படியே பேக்கு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். எரேசர் அன்வான்டடு இந்த ஷேடோஸ் வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். இதோட மோடு வந்து மல்டிபிள் வச்சுக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சில நேமை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதுலேயே வந்து ஒரு டார்க்கான ஒரு க்ரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலு ஓகே சும்மா ஒரு 2 கிளிக் பண்ணிவிட்டு இதோட
மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மோடு கரெக்டாக இருக்குது. கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, நியூ லேயர் போட்டுட்டு ரெண்டு கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். மோடை வந்து மாற்றிட்டு பேக் சைடு கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இந்த கலர் ஓகே எனக்கு. இருந்தாலும் இந்த க்ரீனுக்கு வந்து வேறு எதனா மோடை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். க்ரீன் லேயரை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டைலிஷில் டிஃப்யூஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பிக்சலேட், இந்த மாதிரி கலர் ஹாலோஃபோன் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த நான் எரேஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இவங்களோட சாரீ கலர் வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த டூலை வச்சுட்டு லைட்டாக அப்படி டார்க்கன் பண்ணிவிட்டுக்கலாம். அதே மாதிரி மாப்பில் ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேவ் அஸ் கொடுத்தோம்னா சேவ் காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை வந்து ஜேபக் மோடில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு பிறகு வந்து இதை வந்து ஆர்ஜிபி மாடல் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல் இங்கே இருக்குது. இதை வந்து ஆர்ஜிபி மோடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.